பேசிட்டு இருந்தீங்க? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல தானியா, நாங்க வேற கார்த்திக் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். தானியா, சொல்றேன்ல, போய் ரெடி ஆகு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். போலீஸ் கிட்ட எல்லாமே சொல்லிடலாம், உண்மைய சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஐயோ பயந்து பயந்து சாக வேண்டி இருக்கு. தேவையா நமக்கு? மித்ரா ப்ளீஸ், நீ உணர்ச்சி வசப்படாத. இது செய்யறதெல்லாம் கண்டிப்பா கார்த்திக் இல்ல, வேற யாரோ தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேணுக்குன்னு நம்மள குழப்பி விட பாக்குறாங்க. ஐயோ போதுங்க. நேத்து நான் என் கண்ணால பார்த்தது கார்த்திகோட உருவம் தான். இதுவும் அவனோட கையெழுத்து தான். இதெல்லாம் வேற யாரால முடியும்? இல்லங்க, இதுக்கு மேலயும் நம்ம தப்பான வழியில கொண்டு போக வேண்டாம். போலீஸ் கிட்ட சொல்லிரலாங்க. மித்ரா தயவு செஞ்சு அவசரப்படாத. இதுக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோமா? ஐயோ இல்லங்க, என்னால இப்படி பதட்டத்தோட வாழ முடியல. எப்போ என்ன ஆகும்னு பயந்து பயந்து சாகுறேன். என்னால நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உள்ள போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு வினய். இதெல்லாம் தாண்டி நான் நார்மல் ஆனாலும் உள்ளுக்குள்ள என் மனசாச்சு என்ன கொன்னுட்டு இருக்கு. டேய் மாப்ள, என்ன இப்ப நீயும் போலீஸ்ல போய் சரண்டர் எல்லாம் சொல்ல வரியா? அப்படி சொல்லடா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே புரியலடா, பயமாக இருக்கு. வீட்டுக்குள்ளே ஒருத்த வந்து செவுத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏதோ கிரிக்கெட் போயிருக்கேன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கூடாதுடா. யார் எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணியாகணும் மாப்ள. எனக்கும் புரியுது மாம்சே, இதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிச்சு பார்ப்போம். இன்னும் யோசிக்க என்ன இருக்கு? நாம தப்பா ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுறத தவிர வேற சொல்யூஷனே இல்ல. ஏய் லூஸ் மாதிரி பேசாத மித்ரா, இது எதுவுமே உண்மை இல்ல, இது எல்லாமே நாடகம். இதை நான் என்னன்னு சீக்கிரமே நிரூபிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ இங்க பாரு மித்ரா, நடந்தது யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை நீ எப்பவுமே மறந்துடாத. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? மாப்ள இப்போ என்னடா பண்ண போற? சொல்றேன், என் கூட வா வா. என்ன மாப்ள, ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கு? ஆமாம் சார், முன்னாடி பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு, அது தானே அப்படியே. சரி அதெல்லாம் இதுக்கு நீ எப்படியும் வந்து பார்க்க தானே போற, வா. ஏன் மாப்ள இவ்வளோ யோசிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வேலையை முடிச்சிருக்க. உன் கண்லேயே ஒருத்தன் விரல் விட்டாட்டானா அவன் என்னன்னு சொல்ல. வா. என்ன மாப்ள யோசிக்கிற? இல்லை மாம் சார், இது சரி வராது, பணம் போகலாம். டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், தோண்டி அது அங்கே தான் இருக்கான்னு பார்த்துட்டு போனால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்ல. யோ ஒரு கிளாரிட்டி வேண்டாயா? எனக்கு நல்லா தெரியும், நான் பாடியை டிஸ்போஸ் பண்ணது இங்கே தான். அவன் மறுபடியும் உயிரோட வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. யாரோ நம்ம வீக்னஸ் யூஸ் பண்ணி கேம் ஆட பார்க்குறாங்கய்யா. ஆம் சார், அந்த ட்ராப்பில் மட்டும் நம்ம சிக்கிடவே கூடாதுயா, பார்ப்பலாம். டேய் அதுக்கு இல்லைடா மாம்சே, நான் சொல்கிறேன்ல, வா. யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. ஃபாலோவா? இப்போ போய் தோண்டி பார்த்தோன்னு வை, கண்டிப்பாக நம்ம சிக்கிப்போம். சொல்கிறது மட்டும் கேளு, பாப்பலாம். யோ பாயா. மாப்ள ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் இந்த இடத்துல தான் புதைச்சிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். இல்லை மாம்சே, இந்த இடத்த வச்சு அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அதை பற்றி நீ கவலைப்படாத, பாப்பலாம். வா.
பாயா. ஸோ இதான் நடந்துச்சு. இது மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணுறது, ஒருத்தர் வாய்ஸில் இன்னொருத்தர் பேசுறதுலாம் பாசிபிளா? அதுக்கு டெக்னிக்கலாக ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்படி இல்லாமல் ஒருத்தர் ஏமாற்ற முடியும்? சார் கண்டிப்பாக முடியும் சார். அதுவும் இந்த காலத்தில் எல்லாமே பாசிபிள் தான் சார். இதுக்கெல்லாம் ரொம்ப கூட டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை சார். வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ மொபைல்லையே ஆப் வந்துருச்சு சார். நிஜமாவா? மொபைல் ஆப்பை வச்சு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாமா? ஆமாம் சார், இதெல்லாம் ரொம்ப ஈஸி சார். உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ் அந்த ஆப்பில் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ண வாய்ஸோட மெர்ஜ் ஆயிரும் சார். அநேகமாக அதை வச்சு தான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கையெழுத்தெல்லாம்? சார் கையெழுத்தெல்லாம் ஒரு விஷயமா சார்? இப்போ நான் நினச்சா கூட ஜஸ்ட் 1 ஹவரில் உங்கள் கையெழுத்து மாதிரி நான் எழுத முடியும். ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாமே பாசிபிள் தான் சார். சார் நீங்கள் சந்தேகப்படுறது கரெக்டு தான் சார். யாரோ பிளான் பண்ணி தான் உங்களை ஏமாத்துறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேச்சு கொடுத்துட்டே இருங்க. நான் அப்படியே சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி அவன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கானா அவன் கண்டிப்பாக இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இருங்க, நான் இப்போயோ கால் பண்ணுறேன். டேய், நான் வினய் பேசுகிறேன்டா. தெரியுது, சொல்றா. என்ன உன் குரல்ல ஒரு டென்ஷன் தெரியுது? நேற்று நம்ம பெருசா பேசுனிய, இப்போ உன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் பாத்தியா? இப்போ தெரியுதா நான் யாருன்னு? கண்டுபிடிக்கிறேன்டா, இரு. கூடிய சீக்கிரமே நீ யாரை நான் கண்டுபிடிக்கிறேன். அடடா, புதுசா என்ன வினய் நீ கண்டுபிடிக்க போற? நான் தான் சொல்றேனே, நான் தான் கார்த்திக். குழி தோண்டி புதைச்சைய அதே கார்த்திக். சார் லொக்கேஷன் காட்டுது, போலாம். மாட்டிடு. டேய், புரிஞ்சு போச்சுடா. நீங்க அதே வழியில என்ன இப்படி மிரட்டி மிரட்டி செய்யாத தப்பெல்லாம் ஒத்துக்க வைக்க பாக்குறியா? டேய் சி, நீ ஆம்பளை இந்த போனை கட் பண்ணிட்டு வீடியோ காலில் வாடா. எதுக்கு இப்படி கோலை மாதிரி ஒளிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க? நான் ஏன்டா ஒளிஞ்சிட்டு பேசணும்? அதான் நேத்து உன் வீட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டேனே, அது பத்தலையா உனக்கு? டேய், நீ தைரியமான ஆளா தான் நான் முழிச்சிட்டு இருக்கும்போது வந்திருக்கணும். தொட்ட நடிக்க மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு போயிருக்க. அது பெருமையா வேற பேசிட்டு இருக்க. இதுல இருந்து தெரியுதுடா, நீலாம் ஒரு ஆகாவளி வெத்து வெட்டுன்னு. வினய், நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனா நீ கூடிய சீக்கிரமே செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தண்டனை வாங்கி கொடுக்கல. என் பேர் கார்த்திக் இல்ல. என்ன வினய், பயந்துட்டியா? உனக்கெல்லாம் நான் ஏன்டா பயப்படணும்? நீயே போலீஸ்ல தப்பிச்சு வந்து பொறுக்கி உன்னையே போலீஸ் தெருவா தேடிட்டு இருக்கு. நீ எனக்கு தண்டனை வாங்கி தரப்போறியா?
இப்பவும் சொல்றேன், உனக்கு பயந்துட்டேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. நீ தாண்டா ஒளிஞ்சிட்டு இருக்க. உனக்கு தில்லு இருந்தா நேர்ல வா பார்க்கலாம், அப்ப தெரியும் நான் யாருன்னு. கூடிய சீக்கிரமே உன்னை நேர்ல சந்திக்கிற வினய். ஏய், உன் பின்னால தான்டா இருக்கேன். மாநகர காவல். நினைச்சா இவனதான் இருப்பான்னு நான் நினைச்சேன். மாம்சே, பாத்தியா மாம்சே, இவன் என்ன வேலை பார்த்துருக்கானே? டேய், மரியாதை. ஏச்சி, உனக்கு என்னடா மரியாதை? ஏய், போலீஸா நீலா? உன்னெல்லாம் யாரா டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துது? ஆமா, நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். உனக்குலாம் வெக்கமா இல்ல? எதுவுமே உனக்கு நேர்வழியில செய்யவே தெரியாதா? ஏமாப்ல, நான் கூட மன்னிப்பு கட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்னு பார்த்தேன். திரும்பவும் திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். திருட்டு போலீஸ். மண்ணாங்கட்டி, இவனாவது திருந்துறதாவது இல்ல மாம்சே. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவன் மறுபடியும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, நீ மாயாக்கு ஃபோன் பண்ணு. அவங்களுக்கு கால் பண்ணி இங்க உடனே வர சொல்லு. 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும்னு சொல்லு. யோ பதறாதியா? இன்னைக்கு உனக்கு தாயா கச்சேரி. மாம்சே, நீ ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு. உனக்கு ரிங் போகுது பார், பேசு. ஹலோ மாயா, நான் வினய் பேசுறேன். சொல்லுங்க சார். இமிடியேட்டா நான் சொல்ற அட்ரஸ் கொஞ்சம் வாங்க. என்ன சார் ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாயா, பிரச்சனை தான். நீங்களே நேர்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு வந்து பாருங்க. அன்பா? ஆமா, அவரே தான். நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஓகே சார். அட்ரஸ்? ஓகே ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஓகே சார். அந்த ஷெர்லாக் ஹோம் கோட்டை கழட்டுங்க, வந்துட போறீங்க. எப்படி தான் போட்டிருக்கீங்களோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டே எனக்கு வந்துட்டு இருக்கு. ஏய், முறைக்காத, வரட்டும். உன் மேலே கேஸை போட்டு உன்னை உண்டு இல்லையான்னு பண்றனா இல்லையான்னு பார். வாங்க பாருங்க சார். வாங்க மாயா, வாங்க. சார், என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? அன்னைக்கு என்னமோ அந்த ஆளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இன்னைக்கு எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கா, நீங்களே போய் கேளுங்க. அன்பு, என்ன பண்ணீங்க? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப என்ன பிரச்சனை? சார், நீங்களே சொல்லுங்க சார், என்னதான் ஆச்சு? மறுபடியும் இவர் உங்க மேல சந்தேகப்பட்டு எதுவும் பேசினாரா? யாராவது சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? கார்த்திக் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் மித்ரா மிரட்டி வச்சிருக்கான்.
அதுல அவ பயந்து போய் பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அப்போ அது விட்டா நான் அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி கார்த்திக் குரல்ல பேசி நேத்துல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா மாயா. அது மட்டும் இல்லை மேடம், இந்த வீட்டு செவுத்துல சின்ன குழந்தைங்கள கிறுக்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நேற்று ராத்திரி இருந்தாலும் எங்கள் வீட்டு செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்து செவரு அங்கே இங்கேன்னு பிளேட்டை கூட வெட்டி வைக்காம கார்த்திக்னு ஆட்டோகிராஃப் போட்டு வச்சுட்டு போயிருக்கான். பார்த்து எனக்கு யார் இப்படி பண்ணாங்கன்னு பயமாக இருந்தது. வீட்டில் சின்ன பசங்க மித்திரெல்லாம் இருக்காங்க. அதை பார்த்து எவ்வளோ பயந்துட்டாங்க தெரியுமா? போலீஸ்கார மாதிரியா நடந்துக்கிறா இந்த ஆளு. அன்பு, என்ன இதெல்லாம்? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படிலாம் பண்ணி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க? தேவையா உனக்கு இதெல்லாம்? எத்தனை தடவை படிச்சு சொன்னேன் இந்த கேஸ விட்டுருன்னு. இப்ப பாரு, இப்படி தலை குனிஞ்சு குற்றவாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. மாயா நான் சொல்றது கேளு, இவன் மேல கண்டிப்பா. போதும் அன்பு. மாயா போதும் இந்த டிராமாலாம். இப்ப என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. தோ இந்த ஆள் முதல்ல அத்துமீறி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஸ்டேவை வாங்கி வச்சோம். அத்தோட இந்த மனுஷன் அடங்கினாரா? எங்கேயோ இருந்த தேன்மொழியை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு மைக்ரோஃபோன் பிக்ஸ் பண்ணி வச்சு வெக்கமே இல்லாம நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்தேன். அது மட்டுமா, ஒரு சின்ன குழந்தை கூட பார்க்காம தானே அவன் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் என்கொயரி பண்றாராமா. என்கொயரி இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் நாங்க பொறுமையா தானே இருந்தோம். அதோட சும்மா இருந்தாரா இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள ராத்திரி எகிரி குதிச்சு குழி நோன்றாராமா. கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டோன்னு அதுக்கு ஒரு மன்னிப்பு வேற. தோ இந்த ஆள் பண்ண காரியத்தினால மித்ரா மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு செலவு பயந்து நடிக்கிட்டு இருக்கா. மாறு வேஷம், வாய்ஸ் சேஞ்சு, ஹாரஸ்மெண்ட், அது இதுன்னு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஆளு. மாயா அது மட்டும் இல்ல, அடுத்தவங்க கையெழுத்து போடுறேன்னு சொல்லி அங்கங்க கிறுக்கி வச்சுட்டு நேத்துல இருந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாயா, இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஆள் மேல நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம சும்மா இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? அன்னைக்கு நம்ம அவ்வளவு பேசுனீங்கல்ல, இப்ப சொல்லுங்க நாங்க என்ன பண்ணோம்? இவ்வளவு நாள் உங்களுக்காக தான், உங்க மேல இந்த நம்பிக்கைக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பொறுமையா போயிட்டு இருந்தேன். முடியாது மாயா, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் உங்க ஃபேமிலிக்கு பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? மாப்பிள, இப்போதைக்கு சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்க. இதை பாருங்க வைக்கலமா, உங்க வீட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ள வந்து குழி நோண்டோன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கோம் இந்த ஆள் மேலே கேஸ் போடுங்கன்னு. நீங்கள் தான் வேணாம் அது இதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்க என்ன வேலை பண்ணியிருக்கான்னு. இப்போ கேட்குறோம், இவர் மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா? முடியாதானா சொல்லுங்கள், நாங்கள் வேற வைக்கல பார்த்துக்குறோம். என்ன மாப்பிள? இல்ல சார், நானே கேஸ் ஃபைல் பண்றேன். மாயா, இது வரைக்கும் இந்த ஆள் எங்களுக்கு கொடுத்த டார்ச்சர் எதையுமே ஒண்ணு விட மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கான எத்தனை வருஷம் கோர்ட்டு கலைஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன மாயா யோசிக்கிறீங்க? பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணிடுறேன். என்ன இருந்தாலும் இவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணும்னு அவசியமே இல்லை. என் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் சார், டோன்ட் வரி. நான் வரேன் சார். வரேன். சரிங்க. ஏய் போ, உன் மேல கேஸ் வரும், நீ ஃபேஸ் பண்ணிக்கோ. வேற எந்த போலீஸ்? போயா. அவன் போலீஸ் ஆச்சுன்னு பார்த்தேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு அவனை கொண்டு இல்லைன்னு பண்ண விட்டுருக்க மாட்டேன். நேரில் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்க தான் பண்ணணும். கரெக்டு தான் மாயா, ஷுவரா நம்பலாமா? தேங்க்யூ. ஒன்று விடாம எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி எப்படியாவது ஸ்ட்ராங் பண்ணுங்க. நான் தான் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லிட்டேனே. யாரு? மாயா. தேங்க்யூ. யாரு? மாயாவா?
ஆமாம் மித்ரா. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? புருஷனை காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் அதை பிளான் பண்ணுறாங்களா என்ன? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாம்சு. நம்ம போட்ட ப்ரெஷரில் பிரச்சனை கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சான். அவர் அந்த அன்பை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. இனிமேல் நீ சென்னையில் இருக்க வேண்டாம், உடனே நீ கோயம்புத்தூரில் போய் சார்ஜ் எடுன்னு சொல்லியிருக்காரு. உன்னோட அவசர புத்தினால டிபார்ட்மெண்ட்டோட பேர் தான் கெட்டு போயிருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. அவனை உட்கார வச்சு நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த கேஸில் கார்த்திகை கண்டுபிடிக்க முடியல, காணாமல் போயிட்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் ஜஸ்ட் 2 days தான். அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அந்த அன்பு ஊருக்கு கிளம்பி ஆகணும். நல்ல வேலை மாப்பிள்ள. இந்த ஏஎஸ்பி அன்பு இந்த வேட்டுக்குள்ளே போன ஓனாங்கனக்கு நம்மளை போட்டு கொடக்கிறன்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டான். தாங்க முடியலடா. போலீஸ்காரனா போயிட்டான் மாப்பிள்ள. இல்லைன்னா நானே ஒரு 2 அப்பா போயிருப்பேன். விடுமாம்சு, இனிமேல் அவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அவன் என்னமோ பண்ணி தொலைக்கிட்டோம். கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களே, எனக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்கு. அவளாம் நமக்கு ஒரு மேட்ரே இல்லையா? விடியா.